வெல்கம் டு சேலம் சமையல். இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் கற்பூரவல்லி இலை பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் கற்பூரவல்லி இலை. நிறைய பேர் வீட்டிலே இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியாது. இப்போ இந்த இலையை இப்படி எடுத்துக்கிட்டு காம்போடு சேர்த்து கிள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவில் முக்கி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய இலையாக எடுத்துக்கோங்க. இப்போ மாவை ரெடி பண்ணிடலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடரு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் பொடியாக தள்ளி வச்சுருக்கிற 2 பூண்டு, அப்புறம் 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் உப்பு. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்பவும் பஜ்ஜி போடுற பருவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமானதாக இருக்கணும், ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒழுகுற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இலை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் ஒரு இலையாக நல்லா டிப் பண்ணி ஓரங்களில் லைட்டாக துடைச்சிட்டு மாவு எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்மளோட எல்லா இலைங்களையும் பஜ்ஜி போடுற மாதிரியே மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். இது வந்து இந்த குளிர்காலத்தில் சளி, இருமல், தொண்டை அடைப்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மருந்தை அரைச்சி குடித்தா நம்மளாலேயே குடிக்க முடியாது, குழந்தைங்களும் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம குளிர்காலத்தில் வாரத்தில் 2 நாள் கூட பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, சளி பிரச்சனை கூட சரியாயிடும். பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டி விட்டு 2 சைடு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நம்மளோட பஜ்ஜி வந்து நல்லா வெந்துருச்சு. இது நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடுவோம். இது வந்து இலையில் போட்ட அந்த கற்பூரவல்லி இலையில் போட்ட பஜ்ஜி மாதிரியே இருக்காது, சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நம்மளோட பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை வந்து சூடாக சேவ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இலையுமே நல்லா வெந்துடும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா இருக்காதுன்னு இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கமெண்ட்டை வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.